ஹிலரி. அவர் 3 முறை நிராகரிக்கப்படுறார். அப்ப 3 முறை நிராகரிக்கப்படும் போதும் அவர் என்ன சொல்றார்? லுக்கிங் அட் தி போர்ட்ரைட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட், Sir Edmund Hillary சொல்றாரு, the more and more you reject me, the more and more you reject me, the more and more I'm getting determined, the more and more I'm getting determined that one day I will stand at the top of you, that one day I will stand at the top of you. அதுதான் அவர், அதுதான் நான், அதுதான் நீங்க. அப்போ நீங்க முடிவு பண்ணணும், நான் கங்கணம் கட்டிக்கிட்டேன், நான் வரேன். நான் என்ன சொல்லுவேன்? Don't wait for opportunities, create the opportunities. கிரியேட் பண்ண முடியுமா உங்களால? பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். எல்லார்ட்டையுமே இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம், அவர் சொன்ன மாதிரி பயங்கர டேலண்ட் இருக்கலாம் ஆனா அந்த அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது என்னால செய்ய முடிஞ்சதை மற்றவனால செய்ய முடியாதுன்னு ரொம்ப தீர்க்கமா நம்புவான், ரொம்ப தீர்க்கமா நம்புவான் அதுவே அவனை கொண்டு போய் விட்டுடும். இப்போ கேட்டர்பில்லர் தான் பட்டர்ஃப்ளையா மாறி வருது. கேட்டர்பில்லர் இருந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பட்டர்ஃப்ளையா மாறி வருது. அப்போ ஒரு பயாலஜி லேப்ல என்ன பண்றாங்க, அந்த கேட்டர்பில்லர் அந்த பட்டர்ஃப்ளையா மாறுறதுக்கு எவ்வளவு போராடுது, அந்த பயங்கர போராட்டம், அந்த வலி, அதை பார்க்கும்போது தாங்க முடியாம என்ன பண்றாங்க, அந்த கேட்டர்பில்லர் அந்த ஸ்டேஜ்ல இருந்து கிழிச்சு அதை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. உடனே பார்த்தா சில நிமிடங்கள்ல அந்த பட்டர்ஃப்ளை இறந்து போயிடுது. இப்போ உங்களுக்கு பேண்ட் சைஸ் 36 தான், பேண்ட் சைஸ் 36. உங்க நண்பர் அமெரிக்கால இருந்து வராரு, உங்களுக்கு 42 ஹிப் சைஸ்ல பேண்ட் வாங்கின்னு வராரு. உங்க பேண்ட் ஹிப் சைஸ் 36, அவர் கொடுக்கறதோ 42. சோ இந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜ்ல இருந்து பட்டர்ஃப்ளைக்கும் இந்த பேண்ட்டுக்குமே உங்க வாழ்க்கையும் பொருந்தும். நீங்க பெருசா கேக்குறீங்க, ஆசைப்படுறீங்க, ஆனா என்னெல்லாம் செய்றீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க, என்னெல்லாம் உங்க வேல்யூவை ஆட் பண்ணிருக்கீங்க, நல்லா யோசிங்க. முதல்ல இந்த ப்ரோக்ராமுக்கு வரதுக்கு காரணமா இருந்த அஜித்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரோட ஸ்பீச்சை கூட நான் ஃபுல்லா பார்க்கல, மோட்டிவேஷன்ட்டு ஒரு ஜஸ்ட் எடுத்த உடனே அதிகமான பணம் சம்பாதிச்சு பில்லியனியர் ஆகணுமா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா இப்போ நான் கோடீஸ்வரி ஆகிறதுக்கு தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் அந்த விளம்பரம் போட்டிருந்தாப்புல. நான் ஃபோன் பண்ணி கேட்ட ஒரே விஷயம், நான் ஆல்ரெடி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன், சில தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நான் ஓடிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சார்ஜ் தேவைப்படுது. ஸோ நம்ம எல்லாருக்குமே பட்டை தீட்டின மாதிரி வைரத்தை தீட்ட தான் ஜொலிக்குன்ற மாதிரி என்னதான் அறிவாளியாக இருந்தாலுமே ஒரு நிமிஷம் இந்த தீப்பொறி லைட்டாக சாம்பல் அப்படியே மேலே பதியும், திரும்ப ஊதணும். ஊதுறதுக்கு யாராவது ஒரு காற்றாவது வேணும். அந்த காற்று தான் சூர்யா சார் நம்மளை எல்லாம் ஊதி விட்டுருக்காரு. நம்ம தீ மாதிரி பரவணும், அது பிரபஞ்சத்தில் போய் ரிஃப்ளெக்ட் நமக்கே ஆகும். திரும்ப